உங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்க நோக்கம் திட்டம் நிச்சயம் நிறைவேறும். அதை குறித்து பக்தன் சொல்லுகிற வார்த்தை, யோசேப்புங்கிற அருமையானவனை குறித்து தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன கேட்போமா? சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்புடைய வாழ்க்கையில அவனை உயர்த்த அவர் சித்தம் வைத்திருந்தார். அவனை குறித்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ நிறைவேறிட்டுனா, பல உபத்திரங்கள் பாடுகள் மத்தியில இந்த யோசேப்பு உண்மையாக இருந்தார். இது கேட்குற அன்பர்களே, இன்றும் கூட உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், நீங்கள் செய்கிற ஊழிய பணியில் அல்லது வேலை காரியங்களில், வியாபாரத்தில் ஒரு நல்ல உயர்வை, ஒரு மேன்மை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா? நிச்சயம் அது நிறைவேறும். முதல்ல அதை நம்புங்க. ரெண்டாவது, நாம் சந்திக்கிற போராட்டங்கள், துயரங்கள், இழப்புகள், வேதனைகள் எல்லாத்துக்கும் பலன் உண்டு. அது தோன்று விட வேண்டாம். நிச்சயமாய் ஏற்ற காலத்தில் அந்த பலனை பெற்றிட தேவன் அருள் புரிவார். யோசேப்பு குழியில் இருந்தபோது யோசித்திருப்பானா எகிப்துக்கே பிரைம் மினிஸ்டராக வருவோம் என்று? அல்லது சிறைச்சாலையில் தேவையே இல்லாமல் பொய்யா மேல் வழியை போட்டு அவனை சிறைச்சாலையில் வைத்தபோது யோசித்திருப்பானா அவன் அந்த எகிப்துக்கே பிரைம் மினிஸ்டராக வருவோம் என்று? ஆனால் தேவன் வைத்திருந்த நோக்கம் பாருங்கள் அன்பானவர்களே. உலக மக்கள் சொல்வது போல பழுத்த கனிக்கு தான் பல கல்லடிகள் விழும். அதே போல் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற ஒவ்வொரு நெருக்கடியும், போராட்டத்தையும், பிரச்சனைகளையும் கர்த்தர் அறிவார். நிச்சயம் உங்களை உயர்த்த போகிறார். சோர்ந்து போகாதீங்க, லக்கை நோக்கி ஓடுவோம். ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும். அவர்களை சோர்வடைய வைக்கிற பலவீனங்கள், நோய்கள், போராட்டங்கள் அல்லது வாழ்க்கை சந்திக்கிற தோல்விகள், ஏமாற்றங்களை மாற்றி நீ நிமித்த உயர்வை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள அந்த வேத வசனம் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அவர்களை நிச்சயமாய் புடமிட்டு அவர்களை நிறைவேற்றும் என்பதிலே சந்தேகப்படாதபடி வளர்ந்திட உதவி செய்யும். கிருபை பாராட்டும். வார்த்தை மாறாதது, உம்முடைய வசனம் ஒருபோதும் ஒழியாது. உம்மை நம்புகிற எங்கள் ஒவ்வொரு நீ ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பிள்ளை என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரர் மணி ஐயர். God bless you.